வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3.1 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த அழகான வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் ரூம் சைஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவாக பார்க்கலாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நியூ கண்டென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இடம் வீடு சம்மந்தமாக. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டுக்குள்ளே என்ட்ரானதே ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் பார்த்தாங்க. அது போக லிவிங் ஹாலுக்குள்ளே என்ட்ராகும்போது ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 5/7 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு சூப்பரான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஹால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 17x17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுங்க. நல்லா ஸ்கொயரான ஹாலுங்க, நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டபுள் லேயரில். அது போக வந்துட்டு ஒரு சூப்பரான 2/4 வந்து வெட்டிவை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே கலர் லைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஃபேன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட கிச்சனுங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. 3/3 உடன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாகவே வந்துட்டு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டேபிள் டாப் வந்து எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. குவார்ட்ஸில் ரெடிமேட் சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, டேப் கனெக்ஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் இருந்து நம்ம வந்துட்டு வீட்டோட வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பனிங் மூலிமா நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா ஷெட் பேக் ஏரியாவில் வந்துட்டு வீட்டோட கிழக்கு பக்கத்தில் வந்துட்டு போர்வெல் அந்த 2 சம்ப் வந்து கொடுத்துருக்காங்க 8000 லிட்டரில். ஸோ நல்ல ஒரு நீட்டான ஷெட் பேக் ஏரியா கொடுத்து தான் வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே வந்து தாராளமாக வந்துட்டு போயிட்டு வர மாதிரி நமக்கு ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம்ங்க, அது போக வந்துட்டு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து லிவிங் ஹாலும் கிச்சனும் வந்து கிளியராக பார்த்துட்டோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு பெட்ரூம் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10x16ங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் 3 பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமில் 2/4 ஃப்ளோரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 உடன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. லோவர் லாஃப்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேர்கேஸுக்கு கீழே வந்துட்டு இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைதுங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட்டில் வந்து நமக்கு வால் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கு நான்ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட்டில் இந்த அட்டாச் டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக ஒரு வாஷ் பேஷன், ஒரு ஷவர் கனெக்ஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் வந்து உடனில் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே வந்து ரெடிமேடு ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் வந்து நமக்கு கிரானைட்டில் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு ரைசர், ட்ரெட் ரெண்டுக்குமே ஸ்கர்ட்டிங் வந்து டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் ஹேண்ட் ரெயில், அது போக வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் வந்து உடன் விண்டோ வந்து வெர்டிகல் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் ஏரியாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்துட்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட்டும் 10x16 மெஷர்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டோர் யூஸ் பண்ணி ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 உடன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிராஸ் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அது போக வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட், அது போக ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 3rd பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமும் 10x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உடனில் வந்துட்டு ஒரு செல்ஃப்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் கிளியராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 7 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் டார்க் ப்ரௌன் பிளாக் கலர் காம்பினேஷனில் வால் டைல் அமைஞ்சிருக்குதுங்க. அது போக ஒரு வாஷ் பேஷன், ஒரு வெஸ்டர்ன் கிளாசட், ஒரு ஷவர் கனெக்ஷனோட நீட்டாக வந்து பாத்ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஓப்பன் டெரேஸ் ஏரியா, அதாவது காமன் ஓப்பன் பால்கனிக்கு போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உட்டன் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் வந்ததுமே பாருங்கள் நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி 2x2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பில்லர்ஸ் எல்லாமே. அது போக வந்து துணி காய போடுற கம்பி, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாஷிங் ஸ்டோனுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ துணி துவைக்கிற கல்லுலேருந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வாங்குறவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து டெட் எண்ட் சைட்டுங்க. ஸோ தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வாசல் வச்ச வீடுங்க. இது வந்துட்டு டெட் எண்ட் சைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. ஃப்ரண்டேஜில் வந்து நீங்கள் கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே வந்து தாராளமாக வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா டெரேஸ் ஏரியா கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டேப் கனெக்ஷன் ஒன்று வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனியாக டேங்க் கொடுத்து பெட்டு கட்டி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹில் வியூவில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்தும் நீங்கள் வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 5 minutesல இந்த வீடு ரீச் பண்ண முடியுங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க தொப்பம்பட்டி பிரிவுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக கோயம்புத்தூரில் மல்டிபிள் லொக்கேஷனில் நம்மக்கிட்ட வந்துட்டு லேண்ட் அண்ட் ஹவுசஸ் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குதுங்க. உங்ககிட்ட இருக்கிற லேண்ட் அண்ட் ஹவுஸும் நாங்கள் வந்து சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சென்ட் 12.5 நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரேராக அப்ரூவ் வாங்கின ப்ராஜெக்ட்டுங்க எல்லாமே ரீசென்ட்லி அப்ரூவ்டுங்க. ஸோ இம்மிடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குதுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் ஒன்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். நம்மளோட டீம் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து விசிட் காமிச்சிடுறாங்க. அது போக கோயம்புத்தூரில் உங்ககிட்ட ஆல்ரெடி லேண்ட் இருக்குது, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்ம வந்து லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஸோ உங்ககிட்ட லேண்ட் இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏரியாவில் வேறு லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து லேண்ட் தேடி பிடிச்சி அதில் கட்டி கொடுக்குறாங்க. ரெடி டு மூவ் ஹவுசஸ் வேணுனாலும் எங்ககிட்ட வந்துட்டு மல்டிபிள் லொக்கேஷனில் மல்டிபிள் ஹவுசஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து 45 lakhsலேருந்து நம்மகிட்ட அப் டு ஒரு 3 crore 4 crore வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஹவுசஸ் அவைலபிள் இருக்குதுங்க. ரெசிடென்ஷியல் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபார்ம் லேண்ட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க, கமர்ஷியல் லேண்ட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரேராக கேட்டுட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸ் முதற்கொண்டு நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ ஒன்ஸ் நம்மகிட்ட என்கொயரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டில் நம்ம வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கைட் பண்ணி உங்களுக்கு விசிட் ப்ராசஸ்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல முறையாக பண்ணி கொடுக்குறேங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.